Welcome to Gloziavin Osai, where every word is a journey. ஒரு சிறிய தவறு, அது அந்த நேரத்தில் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அந்த ஒரு தவறு ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது. அவன் இழந்தது பணம் மட்டுமில்லை, நம்பிக்கை, அன்பு மற்றும் அவன் வாழ்க்கையின் பாதையை மாற்றியது. இது சிறிய தவறுதானே என்று நினைத்த ஒரு மனிதனின் கதை. மதுரைக்கு அருகில் இருக்கும் ஒரு நகரத்தில் விக்னேஷ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய தந்தை ஒரு சிறிய கடை நடத்தினார். அம்மா வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார். விக்னேஷ் அவர்களின் ஒரே நம்பிக்கையாய் இருந்தான். அவன் நல்ல படிப்பாளி. அவனுடைய கனவு ஒரு நல்ல வேலையும் ஒரு நல்ல வாழ்க்கை, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் எடுத்த ஒரு முடிவு அவனை வேறு பாதைக்கு அழைத்து சென்றது. கல்லூரி வாழ்க்கையில் விக்னேஷுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் மாடர்ன் லைஃப் என்ஜாய் பண்ணும் வாழ்க்கையில் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அவனை ஒரு பார்ட்டிக்கு அழைத்தார்கள். முதலில் அவன் தயங்கினான். ஆனால் ஒரு தடவை சென்றால் என்ன என்று நினைத்தான். நாமும் கூட நினைக்கலாம், ஒரு நாள் தானே, சென்று விட்டால் என்ன என்று நினைக்கலாம். அதே நிலைமையில்தான் அன்று விக்னேஷும் இருந்தான். அந்த இரவு அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அங்கு அவன் முதல் முறையாக மது அருந்த தொடங்கினான். அது ஒரு தவறுதான், ஆனால் அவன் அதை உணரவில்லை. அடுத்த நாள் அவனுக்கு வீழ்தியாக இருந்தது. ஆனால் நண்பர்கள் சொன்னார்கள், இது சாதாரணம்தான். அதன் பின் அது ஒரு பழக்கமாக மாறியது. மதுவில் மட்டும் இல்லாமல் சிறிய பொய்கள், சிறிய தவறுகள் அவன் வாழ்க்கையில் நுழைந்தன. ஒரு நாள் அவன் தந்தையின் கடையிலிருந்து பணம் எடுத்தான். பணத்தை திரும்ப வைத்து விடலாம் என்று நினைத்தான். நம்மும் கூட நினைக்க வாய்ப்புள்ளது இல்லையா? ஆனால் அது திரும்பி வைக்கப்படவில்லை. அந்த ஒரு தவறு மற்ற தவறுகளுக்கு கதவை திறந்து வழிவிட்டது. ஒரு நாள் அவன் நண்பர்களுடன் வெளியே சென்றான். அவர்கள் அனைவரும் குடித்திருந்தார்கள். விக்னேஷ் வாகனம் ஓட்டினான். அவன் கண்ட்ரோல் இழந்தான். ஒரு விபத்து, ஒரு நொடியில் அவன் வாழ்க்கை உடைந்தது. அவனுக்கு பெரிய காயம். ஆனால் அவன் நண்பன் ஒருவன் அந்த இடத்திலேயே உயிரிழப்பட்டான். அந்த செய்தி அவனுடைய குடும்பத்தை உடைத்தது. அவனுடைய தந்தை அவனை பார்த்து அழுதார். நான் உன்னை நம்பி இருந்தேன் என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தை விக்னேஷின் உள்ளத்தை சிதைத்தது. அவன் உணர்ந்தான், அந்த ஒரு சிறிய தவறு எப்படி ஒரு பெரிய நஷ்டமாக மாறியது என்று உணர்ந்து கொண்டான். மருத்துவமனையில் பல நாட்கள் விக்னேஷ் கழித்தான். அவன் உடல் குணமடைய தொடங்கியது. ஆனால் அவன் மனம் அது இன்னும் காயத்திலேயே இருந்தது. அவன் முடிவெடுத்தான், இனி என் வாழ்க்கை மாற வேண்டும். என் வாழ்க்கையின் பழக்கங்களை நான் மாற்ற வேண்டும். அவன் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டான். மீண்டும் அவன் வேலைக்கு சேர்ந்தான். குடும்பத்தை கவனித்தான். ஆனால் அவன் இழந்த நண்பனை அவனால் திரும்ப பெற முடியவில்லை. வாழ்க்கையில் சிறிய தவறுகள் கூட பெரிய விளைவுகளை தரும். ஒரு நொடி சுகம் நம் வாழ்க்கை பாதையை நிச்சயம் மாற்றலாம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சரியான முடிவை தேர்வு செய்யுங்கள்.